ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மிலாக் வேர்ல்ட். ஸோ நம்ம சேனலில் ஏன் ஸ்டைலில் ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 75 to 80 கிராம் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்டை நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது ஒரு 100 கிராம் ஆஃப் டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 எக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நல்லா பீட்டரில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1 கப் சர்க்கரை கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பீட் ஆகிட்டு வரும்போது அதை 2 பேட்ச் மாதிரி ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் ஒர்க்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் 1.5 கப் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 கப்பை 2 பேட்ச் அந்த மாதிரி ஜலிச்சு நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த 1/2 கப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு 1/2 கப்பில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஆட் பண்ணிடாதீங்க. சேம் அதே இதில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஆஃப் கொக்கோ பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்படி ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அதையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆன இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருந்த ஒரு ட்ரேயில் நம்மளோட பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக சாக்லேட் விட்டு அதை ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சூப்பராக டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா 180 டிகிரி தான் செல்சியஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 30 மினிட்ஸ் பிரேக் பண்ணிவிட்டோம். சூப்பரான கேக் இதை பீஸ் போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.